எரேமியா புத்தகம் chapter 32 verse 27 எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் in Jeremiah chapter 32 verse 7 அங்கே ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார். and this is what the God says, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். is anything too hard for me? நன்றாக இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். We just need to understand this truth very clearly. ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு சத்தியம். And this is the promise that the Lord says to அவர் சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். And he says, I am the God for all flesh. என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். And he says, is there anything too hard for me? Come on, அந்த வாக்கு தத்தத்தை அவர் பேசும் பொழுது நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். When the Lord is speaking the promise, we have to just receive it. இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தர் எவ்வளவு சர்வ வல்லவர், அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தாலும் அவருடைய காரியங்களை சரியாக புரிந்து விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்க இல்லைன்னா இந்த கால தாமதம் என்கிற காரியத்துக்குள்ள நாம் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. How much ever sovereign our God is, but we need to completely understand and we have to receive that promise. Until that, it will be delayed for us. உங்க வாழ்க்கையில் இருக்கிற அவிசுவாசங்களும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பயங்களும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறுகிய மனப்பான்மையும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யாதபடிக்கு தடுக்க முடியும். All the disbelief and the fear in your hearts which can limit the things that God wants to do in your life. இந்த வசனங்கள் தெளிவாக நமக்கு சொல்லுகிற காரியம் அதுதான். And that is what these verses are very தேவனுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கலாம். We would have received the anointing of God. தேவனுடைய வல்லமையின் ஒரு சிறு பகுதியை நாம பார்த்திருக்கலாம். We would have seen the small part of the might of God. ஆனா நாம் என்ன செஞ்சிர கூடாது, அவ்வளவுதான் அப்படி என்று தெரிந்திர கூடாது. But what we need to do is like we should not say like that. நம்முடைய அந்த விசுவாச பார்வை என்பது என்னவா இருக்கணும்னு சொன்னால், தேவன் எப்படி பார்க்கிறாரோ அதே பார்வையில நம்ம பார்க்கிறவர்களாய் மாற வேண்டும். Our faith view has to be in the same view as that of God. அவர் சொல்லுகிறார், நான் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று. He says, I am the sovereign God who have created the heaven and earth. இந்த பிள்ளைகள் ஒரு பாட்டு பாடுனாங்கல்ல, உமக்கு ஒப்பானவர் யார்? This youth, they just sang a song which யாத்திராகமம் 15வது அதிகாரத்துல 11வது வசனத்துல அருமையாக அங்கே மோசஸ் எல்லாரும் சேர்ந்து பாடின ஒரு பாட்டு. This is a song that has been sung by Moses in Exodus chapter 15 verse 11 where it says, who among the gods is like you, Lord? அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமென். அங்கே சொல்லுகிறது, அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? பாடும்போது நல்லா தான், கேட்கும்போது நல்லா தான் இருக்குது. It says, who is among like you, Lord, who is in working wonders? When we sing or when we hear, it is good for us to hear it. இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய தேவன் எவ்வளவு சர்வ வல்லவர். வேதம் சொல்லுகிறபடி அவர் எண்ணி முடியாத அற்புதங்களையும் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் செய்கிற தெய்வம். Our God is a sovereign God, as the verse says that he is the one who does things that we cannot fathom. ஆனா நம்முடைய வாழ்க்கையில அந்த நன்மைகளை தடுக்கக்கூடிய காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், கண்டுகொள்ள வேண்டும். But we need to identify the things in our life that will delay the goodness that God is going to do for us. தேவன் எவ்வளவு சர்வ வல்லவராக இருந்தாலும், Though how sovereign our God நம்முடைய விசுவாசத்தையும் அவர் பார்க்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் is, போதிக்கிறது. Scripture very clearly shows us that he also sees our faith. வேதத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால், If we see it in the scripture, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் when Jesus was in the world, வேதம் சொல்லுகிறது அவர் அநேக அற்புதங்களை செய்தாராம். Jesus did many wonders. ஆனா சில இடங்களிலே அவர் அற்புதங்கள் செய்யக்கூடாது இருந்தது என்றதையும் வேதம் காட்டுகிறது. The scripture also shows in some places he was not able to do any மார்க் miracles. 6வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறார். In Mark chapter 6 that we see, he comes back to his அங்க native சொந்த place. ஊரிலும் இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். And Jesus want his own people has to be blessed. ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் அநேக அற்புதங்களை செய்யக்கூடாது என்று The எழுதப்பட்டிருக்கிறது. scripture says that he was not able to do many miracles. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அற்புதங்களை அவர் செய்யக்கூடாது இருந்ததாம். Because of their disbelief, the Lord was not able to do many அவரிடத்தில் wonders. பரிபூர்ண வல்லமை இருந்தது, உண்மைதான். He has that complete போன மற்ற might. இடங்களில் அவருடைய வஸ்திரத்தை தொட்டவங்க எல்லாம் சுகமானாங்க, உண்மைதான். In all the other places wherever he went, who touched the end of his அவரிடத்தில் cloth, தேடி வந்தவர்கள் அத்தனை பேர் சுகமடைந்தது, உண்மைதான். and all the people who came to him got healed. ஆனா அவருடைய சொந்த ஊர்ல என்ன செய்ய முடியல, அற்புதங்களை அவரால செய்விக்க முடியல. But in his own town he was not able to do any wonders. காரணம், அந்த ஊர் ஜனங்கள் என்ன செய்தார்கள், இயேசுவினுடைய வல்லமையை மட்டுப்படுத்தி பார்த்தாங்க. Because the people of that town, they have limited the power of Jesus.
இதே போல தான் நீங்க மத்தேயு புத்தகத்தில் 23வது அதிகாரம் chapter 23 verse 37ல வாசித்தீர்கள் சொன்னால் Exactly in the same way when you read it in Matthew chapter அங்கே நீங்க எடுத்து பைபிளை திறந்து பாருங்க. let's just open இந்த our நாள்ல Bible நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். and let this day let our eyes be verse open. 37 எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை கூட்டி சேர்க்கிறதுக்கு நான் மனதுள்ளவனா இருந்தேன், ஆனா உங்களுக்கு என்ன இல்ல, மனசு இருக்கல அப்படின்றாரு. The Lord says that I longed to gather your children but you are not willing. அதனுடைய விளைவு ஆண்டவர் பாதுகாக்க நினைச்சாரு, ரட்சிக்க நினைச்சாரு, முடியல. அடுத்த வசனம் சொல்லுகிறபடி தீர்க்க தரிசனமாய் அந்த தேசத்திலே நிறைவேறியதை பார்க்கிறோம். As a result of it, the God wants to protect them, to deliver them, but we could see as a result of it what has very happened. டேஞ்சரான ஒரு காரியம் அதுதான். That is a very dangerous இன்றைக்கு நாம thing. இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லுகிறோம். Today we say that Jesus is living. ஆனா உங்க வாழ்க்கையில எத்தனை அற்புதங்களை இன்றைய வரைக்கும் நீங்க ருசித்துக் கொண்டிருக்கிறீங்க, பெற்றிருக்கிறீங்க. In your life how many of miracles, wonders have you been நான் experiencing? என்ன விரும்புகிறேன் என்று சொன்னால், எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அனுதினமும் அற்புதமாக மன்னாவை பெற்றது போல அனுதினமும் இயேசு கிறிஸ்துவினால் நாம் அற்புதங்களை ருசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். What I long for is exactly the same way the Israelites were receiving the blessing of manna every single day. Each and every one of us should also receive blessing from him on a daily Every basis. day ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாக நடத்துவிக்கிறவர், அதை புரிந்திருக்க வேண்டும். We just need to understand that Lord will just lead our life very miraculously every day. இயேசுவிடத்துல தேடி வந்தவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் செய்த காரியம் அப்படிப்பட்டதா இருந்திருக்கிறது. And those are the things that God has done to all the people who come towards him. வேதத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால், When we read it in the Bible, இயேசுவிடத்துல 2 குருடர்கள் வருகிறார்கள். 2 blind men came to Jesus. அவர்கள் சொல்றாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி வேண்டுகிறாங்க. And they were just crying saying, Son of David. அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் அதுதான். And a very important thing the Lord says to them. மத்தேயு புத்தகத்தில் chapter 9 verse 29ல சொல்லப்படுகிறது. In Matthew chapter 9 verse 29 அவருடைய கண்களை தொட்டு அவர் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது. He touched their eyes and said, according to your faith let it be. முதலாவது நாம done to you. புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். That is what the first thing we need to understand. உங்களுடைய விசுவாசத்தின் அளவு என்பது மிக முக்கியம் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு. For you to receive blessings in your life, the level of your faith is very important. தேவனுடைய வல்லமையை நானும் நீங்களும் கட்டுப்படுத்த முடியாது. We cannot control the power of தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற நன்மைகளை செய்யாதபடிக்கு நம்மளால கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முடிகிறது. But we will be able to control and limit the amount of goodness that he can do. தேவனுடைய நன்மைகளை நாம் மட்டுப்படுத்தாமல் கட்டுப்படுத்தாமல் இருப்பதற்கு நமக்கு தேவையான ஒன்று என்னன்னு சொன்னால் விசுவாசம். For us not to control or limit the power of Jesus, what we need is faith. சோ நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்று சொன்னால், உங்களுடைய விசுவாசத்தின் அளவை சார்ந்துதான் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிற காரியம் இருக்கிறது. Just understand this very clearly. Based on the level of your faith is what the blessings that பக்கத்துல you பார்த்து receive from சொல்லுங்க, God. நீங்க எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற முடியும். Look at your neighbor and say, how much ever you believe, the more blessings that you can receive from Jesus. ஆமென். Amen. உங்களுடைய விசுவாசத்தின் அளவை ஆண்டவர் என்ன செய்கிறார், பார்த்து என்ன செய்கிறார், கிரியை செய்கிறார். The Lord sees the level of your faith and he does great things. வேதத்தில் தெளிவாக சொல்லுகிற சத்தியம் அதுதான்.